வணக்கம் காயத்ரி மேம், வெல்கம் டு சண்டே சாட். எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் தாமு சார், நல்லா இருக்கேன். நம்ம கடந்த ஒரு பல வாரங்களா மக்கள் தேர்ந்தெடுத்த இந்த புதிய ஆட்சி மாற்றம் அது ஒரு சினிமா பாக்குற மாதிரியே இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலிங் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ சினிமா அப்படின்னா ஒரு ரிலீஸ் ஆகும், ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 25 நாள் 50 நாள்னு இருக்கும், ஒரு 100வது நாள் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி இந்த ஆட்சியும் 100வது நாளை கொண்டாடுறாங்க. நிறைய நிகழ்வுகள் போன வாரம் ஃபுல்லா நம்ம பார்த்திருப்போம். அந்த பட்ஜெட் எப்படி எல்லாம் பேசினாங்க. அதுல நான் கிறிஸ்துவர் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அதுவும் இல்லாம தமிழை தப்பா தான் பேசுவேன்னு வேற சொல்றாரு. தமிழை தப்பா பேசுறது தப்பு இல்ல, தப்ப திருத்திக்குவேன் அப்படின்னு சொல்றது வேற விதமா இருக்குது. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த சினிமால வர மாதிரி ஒரு ஹீரோ கூட ஒரு வில்லன், சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. நீங்க சினிமான்னு சொன்னதுனால இத சொல்லி நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நாம எல்லாருமே நேத்து நம்மளோட 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடணும். அப்படி கொண்டாடும் பொழுது உலகத்து வரலாற்றில் முதல் முறையாக அப்படின்னு சினிமா பாணியிலேயே சொல்லலாம், ஒரு முதலமைச்சர் கொடியேற்ற போறார் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஏரியா முழுக்க போஸ்டரை பார்த்தேன். ஏன்னா நான் என் ஏரியால இருந்ததுனால என் ஏரியால போஸ்டரை பார்த்தேன். இதுவரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தமிழக வரலாற்றுல காமராஜர் கொடியேற்ற போறார், கருணாநிதி கொடியேற்ற போறார், எம்ஜிஆர் கொடியேற்ற போறார், ஜெயலலிதா கொடியேற்ற போறாருன்னு எனக்கு விவரம் தெரிஞ்சு கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா 3 பேருமே கொடியேற்றி இருக்காங்க. ஆனா அவங்க யாருக்கும் இப்படி ஒரு போஸ்டர் பார்த்ததில்ல, முதல் முறை. ஏன்னா இதுல இருந்தா நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவங்க திரையுலகத்தை விட்டு இன்னும் வெளியில வரல அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா அது ரீல்ஸ் எடுக்கிறதாக இருக்கட்டும், இல்ல ஷூட் பண்ணி போட்டோ போடுறதாக இருக்கட்டும், இந்த மாதிரி போஸ்டர்ஸ். ஏன்னா இந்த போஸ்டருக்கெல்லாம் எகெயின்ஸ்டாக ஒரு காலத்துல அவங்க பேசினாங்கன்றத நம்ம மறந்துடக்கூடாது. இன்னைக்கு அதே போஸ்டர் பேனர் ஊரெங்கும் பார்க்க முடியுது. எல்லாத்துக்கும் பேனர். நீங்க அந்த மேம்பாலத்தை போய் பார்வையிட போனார் பாருங்க, 2வது மெட்ரோ. அப்ப ஷர்ட்டை இப்படி ஒதுக்கி விட்டுட்டு ஒரு போஸ் இருக்குல்ல, அந்த போஸ்ட்ல நான் ஊர் முழுக்க வீடியோ பார்த்தேன், போஸ்டர் பார்த்தேன். மெட்ரோவை அண்ணன் மேற்பார்வையிட்ட போது அப்படின்ட்டுலாம் நான் இன்னைக்கு போஸ்டர் பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 23ஆம் புலிகேசி படத்துல உள்ள ஒண்ணு நடக்கும், வெளியில வந்த உடனே அவர் சொல்லுவாரு, இப்படி அழைக்கப்பட்டதால் நீ இப்படியாக அழைக்கப்படுவாய் அப்படின்னு. அந்த மாதிரி ஒன்னொன்னுத்துக்கும் லாஸ்ட் டிஎம்கே கவர்மெண்ட்ல போட்டோ ஷூட்னா இவங்க வீடியோ ஷூட் அப்படிங்கறதுலதான் நம்ம பாக்குறோம். நீங்க கரெக்டாக சொன்னீங்க. பட்ஜெட் உரையில மரிய வில்சன் அவர்கள் பேசினது நிறைய பிழைகள். நீங்க வெள்ளை அறிக்கை பேசும்போது நம்ம சொன்னோம், அதாவதுங்க எனக்கு ஒரு மொழி தெரியாது, அந்நிய மொழி தெரியாது அப்படின்னு சொன்னா நம்ம யாருமே அவங்கள குறை சொல்ல போறது இல்லை. நீங்க இப்போ ஒரு இங்கிலீஷ ப்ரொனவுன்சியேஷன் சரியில்லாம நீங்க பேசுறீங்க, ஆக்சன்ட் சரியில்லைன்னா யாருமே உங்களை குறை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது அந்நிய பாஷை. இது தமிழ்நாடு, நீங்க தமிழகத்துல இருக்கீங்க, தமிழ் எங்கள் உயிர் மூச்சுன்னு சொல்றீங்க. இல்ல அது மட்டும் இல்ல, இவர் தமிழ்நாட்டுல இருக்கிறாரு, தமிழனுக்கு பிறந்தவர் தானே. இவர் என்ன அமெரிக்காலயோ இல்ல லண்டன்லயோ வெள்ளக்காரனுக்கு பிறந்தவனா? அப்படி இல்லையே. தமிழ்நாட்டிலேயே படித்து வளர்ற நான் ஒருத்தன், எனக்கு தமிழ் பேச தெரியாது, நான் தமிழை தப்பா தான் பேசுறேன். காரணம் ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம். நான் பான் கிறிஸ்டியன் யாரும் தமிழை பேச மாட்டாங்களா? அந்நிய நாட்டில இருந்து தன்னுடைய பேரை மறைமலை அடிகள் அப்படின்னு மாற்றி கொண்டவர், தமிழ்ல சீர்திருத்தம் செய்ததாக சொல்லப்படுபவர் ஒரு கிறிஸ்தவர். அப்படி இருக்கும்போது நான் தமிழை சரியா கத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு வரியில முடிக்க வேண்டியத நான் அப்படிதான், என்னுடைய மொழி அன்பு மொழினாரு. ஆனால் அந்த அன்பு மொழி எப்படி பாண்டிச்சேரியில கூட பிறந்த அண்ணனை அடிச்சு இன்னைக்கும் கேஸ் போயிட்டு இருக்குதுன்னு நம்ம பாக்குறோம். இல்ல இத இன்னொரு ஒரு விஷயம் பார்க்கணும். அவர் வேற பெருமையா சொல்றாரு, நான் கடந்த 30-35 வருஷமா எஜுகேஷன் துறையில இருக்கிறேன் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு ரவுடித்தனம் பண்றவர் எஜுகேஷன் துறையில இருக்கிறாரு, கல்லூரி நடத்துறாரு, பள்ளிகள் நடத்துறாருன்னா அந்த பிள்ளைகள் இவர்கிட்ட இருந்து என்ன கத்துக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க, நீங்க வந்துட்டீங்க. தப்புன்னு ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா அதை நான் தப்பு திருத்திக்குவேன் அப்படின்னு இல்லாம, அதாவது சட்டசபையில பேசுறீங்க. இப்பெல்லாம் லைவ்ல போலனா கூட பரவாயில்ல, நீ எதை வேணாலும் பேசலாம். வெளியில நீ வேற ஏதாவது நான் பேசினேன் அப்படி நான் சொல்லவே இல்லைன்னு கூட சொல்ல முடியும். இன்னைக்கெல்லாம் அப்படி சொல்ல முடியாது, எல்லாமே லைவ்ல இருக்கு. அதாவது மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு மக்கள் சீரியல் பாக்குறத விட இந்த சட்டசபையில நடக்கிற காமெடியை டெய்லி உட்கார்ந்து பாக்குற நிலைமைக்கு வந்துருச்சு. இல்ல இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல எங்க மதம் வந்தது அப்படின்னு தான் எனக்கு தெரியல. தமிழுக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் இல்ல ஆங்கிலத்துக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் தமிழ்நாட்டுல சட்டசபையில பேசுறதுக்கும் மதத்துக்கும் என்ன சம்பந்தம்? இவங்கதான் சொல்லுவாங்க பாஜக ஒரு RSS இந்துத்துவாவை வச்சுதான் அரசியல் பண்றாங்க.
இன்னைக்கு தமிழக சட்டசபையில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த கட்சி, இந்த ஆட்சி தமிழக சட்டசபையில மதத்தை கொண்டு வந்துட்டாங்க. திராவிட மாடல் டு திருச்சபை மாடல் சார். நீங்க சிம்பிளா சொல்லணும்னா திராவிட மாடல் டு திருச்சபை மாடல் இப்படிதான் அது போயிட்டு இருக்குது. அவர் சொல்றாரு அவருடைய பட்ஜெட் உரையில சட்டமன்றத்துல பேசுறாரு. பொய்ன்ற வார்த்தையை கூட நீங்க சட்டமன்றத்திலயோ இல்ல பார்லிமெண்ட்லயோ யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தெரியும். உண்மைக்கு புறம்பானன்னு சொல்லலாம். ஆனா நீங்க பொய்ன்னு அதை டைரக்டா சொல்லக்கூடாது. அப்படி இருக்கும்போது அவர் வாசிக்கிறாரு அரசு கஜானாவிற்கு 15,000 கோடி இந்த 2 மாசத்துக்குள்ள நாங்க வரவு வந்திருக்குதுன்னு சொல்லி முடிச்ச உடனே தங்கம் தென்னரசு எந்திரிச்சு பேசுறாரு. சரி 15,000 கோடி வந்துச்சுன்னு சொன்னீங்களே, என்ன ஹெட்ல வந்ததுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்ட்டு. உடனே அவர் எந்திரிச்சு சொல்றாரு வரும்னு நாங்க சொன்னோம் அப்படின்ட்டு. அப்ப முதல்ல சொன்னது பொய்யா கோபால் அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியதுதான். அப்போ ஒரு சட்டசபையில கூட உங்களால ஒரு உண்மை பேச முடியலன்னா திராவிட மாடலுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அவங்க ஆண்டாண்டு காலமா ஆண்டு அதற்கு பிறகு பொய் பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா நீங்க ஆரம்பத்திலேயே பொய் பேச ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறதுதான் நாம இங்க முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி வேளாண் துறை அமைச்சர் அப்படியே 1/2 மணி நேரம் புகழ்றாரு. அதை பொறுக்க முடியும், அவருக்கே பொறுக்க முடியாம சபாநாயகர் சொல்றாரு, அப்பா நேரடியா நீங்க பட்ஜெட்டுக்கு போங்கப்பான்னு. பட்ஜெட்ல அங்க ஒண்ணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. கிசான் கிரெடிட் கார்டாக இருக்கட்டும், மண்வள அட்டையாக இருக்கட்டும், 3 இந்த கரண்ட் கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லாமே ஏற்கனவே இருக்கிற ஒண்ணு. சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீமை ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஏற்கனவே இருந்ததை சொல்றீங்க. இப்படி விவசாயம் ஒரு சைடு போச்சுன்னா தொழில்துறை அம்மா, அந்த அம்மா அதுக்கு ஒரு படி மேல போய் ஸ்கூலுக்குள்ள போய் ரீடு போட்டாங்க. இப்ப அதுக்கு அடுத்த ரீல் தொழிலாளர்கள் இந்த முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு ஒண்ணு நடத்தினாங்க. அந்த மாநாட்டுல பாத்திருப்பீங்க 100 நாள் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு கீழே முன்னாடி இவர் நின்னு நம்முடைய முதலமைச்சர் நின்னு ஒரு வீடியோ கொடுத்துட்டு போறாரு, போட்டோ போஸ் கொடுத்துட்டு போறாரு. அதற்கு பிறகு டிஆர்பி ராஜா சொல்றாரு இதுல வந்திருக்கிறதுல 29% மட்டும்தான் புதுசு, மத்த எல்லாமே ஏற்கனவே உள்ளவங்க பிசினஸ் எக்ஸ்டெண்ட் பண்ற. நம்ம இதே விஷயத்த டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அவர் சிங்கப்பூர் போனப்பவும் சரி, லண்டனுக்கு போனப்பவும் சரி, மத்த கண்ட்ரிக்கு போகும்போது அங்க இருந்து வரும்போது சொல்லியிருக்கோம் இது எல்லாமே ஏற்கனவே இந்தியாவில் உள்ள கம்பெனிகள், அவர்கள் ஏற்கனவே இங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அவங்களோட பிசினஸோட இன்னொரு யூனிட்டை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. எல்என்டி ஹொசூர்ல நினைக்கிறேன் இத்தனை கோடி ரூபாய் இவ்வளவு 1000 பேருக்கு வேலைன்னு போடுறாங்க. எல்என்டி இந்தியாவுல எத்தனை வருஷமா இருக்கு? அதோட இன்னொரு யூனிட்டை கொண்டு வரதுக்கு நீங்க முதலீட்டாளர் மாநாடு வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? யோசிச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கும் திராவிட மாடலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? அவங்களும் முழுக்க முழுக்க மக்களை பித்தலாட்டம் பண்றது, ஏமாத்தம் பண்ற வேலையே இருந்ததுன்னா அதே வேலையை நீங்க தொடர்ந்து செய்றீங்க. அவங்க தீய சக்தி ஆனாங்க, நீங்க தூய சக்தி ஆயிட்டீங்க. இன்னைக்கு மக்கள் உங்களை பார்த்து நாங்க கேட்கிறோம், நீங்களும் தீய சக்தியா தூய சக்தியான்றத பாத்துக்கிட்டுதான் நம்ம இருக்கோம் அப்படின்றதுதான். இல்ல அது அவங்க என்ன சக்தி அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். மக்களுக்கு அது புரிய வந்துடும். ஏன்னா அவங்க நீங்க முன்னாடி சொன்னது மாதிரி அவங்க போட்டோ ஷூட் பண்ணாங்க. இவங்க ப்ரொஃபஷனலா கேமராக்கு முன்னாடியே வளர்ந்ததுனால இவங்க நல்லா வீடியோ ஷூட் பண்றாங்க. நல்ல பிரசன்டேஷன் நல்லா குடுக்குறாங்க. சோ அதுலதான் அவங்க பெருசா இப்ப செஞ்சிட்டு இருக்காங்க. நீங்க சொன்னீங்க எல்என்டியை பத்தி. இந்த மாதிரியான பெரிய கம்பெனிகள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆட்சி மாற்றம் வரும்போது அந்த புதிய அரசாங்கத்தை அவங்க குளிர்விக்கிறதுக்காக, அவங்கள மகிழ்ச்சி படுத்துறதுக்காக நாங்க இதை இவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தான் கொடுப்பாங்க. இது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான். அவன் மேபி அவனுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எனக்கு அது ஃபீசிபிலிட்டி இல்ல அப்படின்னு சொல்லி அந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணாம கூட போலாம். அதனாலதான் டிஆர்பி ராஜா சொன்னார் இல்லையா, நாங்க பண்ண முன்னாடி இருந்ததுதான் அப்படியே எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு. ஏன்னா அவங்க ஆட்சியும் இப்படித்தான் சைன் பண்ணாங்க. அது எதுவுமே இம்ப்ளிமெண்ட் ஞாபகப்படுத்த விரும்புறேன். நீங்க பார்லிமெண்ட்ல பாத்திருப்பீங்க, ஆந்திரா கவர்மெண்ட் தயாநிதி மாறன் சொல்றாரு பேன் நீட்னு சொல்லும் போது நீங்க அந்த வீடியோவையும் பார்த்திருப்பீங்க. தமிழ்நாடு யூ கேன் பேன் எவ்ரிதிங், தட்ஸ் வை ஆல் த பிசினஸ் ஆர் கமிங் டு ஆந்திர பிரதேஷ், தேங்க்யூ தமிழ்நாடு, யூ ஸ்டில் பேன் எவ்ரிதிங் அப்படின்ட்டு. அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு அவமானகரமான ஒரு விஷயம் இல்ல. அதுதான் இப்ப ஆந்திராவும் கர்நாடகாவும் தொழில் வளருது அப்படின்னா அதுக்கு மார்க்கெட்டிங் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சிகள். எது எடுத்தாலும் பேனு, எது எடுத்தாலும் எதிர்க்கிறது, எது எடுத்தாலும் போராட்டம், எதை வேணாலும் எடுத்துக்கங்களேன் நீங்க. அதாவது தமிழகத்துல நீங்க தடுக்கி விழுந்தா அதுக்கு கூட போராட்டம் பண்ணுவாங்க. எந்த பரந்தூர்ல முதல்ல நீங்க போராட்டம்னு ஆரம்பிச்சு முதல்ல போனீங்களோ
அந்த பரந்தூரை பத்தி நீங்க பேசுறீங்களா? பரந்தூர்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஏர்போர்ட் கொண்டு வரணும் அப்படின்னா அது தப்பு. ஆனா நாங்க அங்க வந்து அத தொழில் நகரமா மாத்த போறோம். அப்பயும் அந்த விவசாயம் பாதிக்கப்படும் தானே. அதை பற்றி நீங்க யாருமே அங்க பேசுறதுக்கு தயாராக இல்லையே. யோசிச்சு பாருங்க. அப்போ இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன ஒவ்வொரு விஷயத்திலயுமே நீங்க அதை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இதுதான் நாம முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். தொழில்துறையாக இருக்கட்டும், முதலீடா இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், பாதுகாப்பாக இருக்கட்டும். 4 நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல ஒரு மாணவன் இறந்து போயிருக்கான். கஞ்சா யார் யூஸ் பண்றாங்கன்னு சொன்னதுனால காலேஜோட ஹாஸ்டலுக்குள்ளார அடித்தகராறு வந்து அவனை இறந்து போனா அப்படின்னு அம்மா அப்பா சொல்றாங்க. ஆனா அவன் உடம்புலயும் அவ்வளவு காயங்கள் இருந்ததுன்னு சொல்றாங்க. ஆனா கல்லூரி சொல்லுது அவனுக்கும் சமையல்காரருக்கும் உள்ள பிரச்சனை, அதுக்கப்புறம் அது வேற கோஷ்டி மோதலா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, பாதிக்கப்பட்ட பையனோட அம்மா அப்பா சொல்றாங்க, அந்த அவன் படிச்ச கல்லூரியில சொல்றாங்க அப்படின்னா அதை வந்து வேற விதமா பார்க்கலாம். ஆனா கல்வி அமைச்சரே அதை தானே சொல்றாரு, சட்ட சபையிலேயே சொல்றாரு கோஷ்டி மோதல் அப்படின்னு. சோ அதை வந்து அது மட்டும் இல்ல, கல்லூரியில மட்டும் இல்ல. நான் 2 நாளுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தேன். ஸ்கூல்ல படிக்கிற +1 மாணவர்கள் சேர்ந்து +2 மாணவனை அடிச்சு சாவடிச்சிருக்காங்க. நீங்க பாதுகாப்பு அப்படின்னு சொன்னதுனால இது எங்க வரைக்கும் போயிருக்கு பாருங்க. ஸ்கூல் வரைக்கும் போயிருக்கு. அதே போல இன்னொரு விஷயம், நீங்க கவர்மெண்ட் வந்து குட்டு வாங்கின விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும். டிஎம்கே கவர்மெண்ட் வந்து மற்ற எந்த கட்சி ஒரு ஊர்வலம் போகணும்னா, பேரணி நடத்தணும்னா, கூட்டம் நடத்தணும்னா அனுமதி தர மாட்டாங்க. எங்களை கூட்டம் நடத்த அனுமதிக்கலன்னு தான் தாவேகா ஒவ்வொரு முறையும் கோர்ட்டுக்கு போச்சு. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல திரங்கா யாத்ரா, மூவர்ண கொடி, தேசிய கொடியை வைத்து 80வது வருடத்தை செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு ஊர்வலம் போறோம்னு பர்மிஷன் கேட்கும் போது, இதனால சட்டம் ஒழுங்கு பாதிக்கும்னா நீ எந்த லட்சணத்துல சட்டம் ஒழுங்க ஒவ்வொரு ஊர்லயும் வச்சிருக்கீங்கன்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும்ல. மூவர்ண கொடி, நான் வந்து காவி கொடியை ஏந்திட்டு போவேன், நீ தடை சொல்லு. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்தியா முழுக்க விஜயதசமி அன்னைக்கு RSS ஊர்வலம் நடக்கும். ஆனா தமிழகத்துல மட்டும் எப்போதும் இவங்க மறுப்பாங்க. கோர்ட்டுக்கு போய் பர்மிஷன் வாங்கி ஒரு குறிப்பிட்ட இடத்துல இவங்க நடத்தணும்னு பர்மிஷன் வாங்கி நடத்துவாங்க. இன்னைக்கு அதிகாரிகள் அரச கூல் பண்றதுக்காக எவ்வளவு கேவலமா அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்திருக்கோம். கோர்ட் சொல்லுது, இது என்ன பாகிஸ்தானா, ஆப்கானிஸ்தானா கோயம்புத்தூர்? ஒரு இந்தியாவினுடைய தேசிய கொடியை இந்தியாவினுடைய ஒரு பகுதியில கொடி பிடிச்சிட்டு போறதுக்கு நீ அலோவ் பண்ணலன்னா நீயும் அதே கொடிக்கு கீழே தான் நின்னு உறுதிமொழி எடுத்து ஆட்சிக்கு வந்திருக்கேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய அவமானம் அந்த கலெக்டருக்கும் IPS படிச்சவருக்கும்னு நான் யோசிக்கிறேன். அப்போ இவ்வளவு தூரம் ஒரு அதிகாரிகள் இறங்கி ஒரு அரசுக்கு சோப்பு போடுறதை விட கேவலமா என்ன சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. அதையும் நம்ம சொல்லலாம். ஆனா நம்ம வந்து அவ்வளவு கீழ்த்தரமா பேசுறது இல்லைன்றதுனால நம்ம பேசல. இன்னைக்கு கோர்ட் ஓகே சொல்லிருச்சே, நீங்க மூஞ்சிய கொண்டு எங்க வச்சுப்பீங்க? யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு நாட்டுல என்ன பிரச்சனைக்காக நீ கோர்ட்டுக்கு போனியோ அதே தவிர நீங்க திரும்ப செய்யலாமா? ஈபிக்கு அவ்வளவு பேசுனீங்க. இன்னைக்கு ஈபில ஒரு அம்மா சொல்லுது, எங்க வீட்டுல ஏசி கூட கிடையாது, 29,528 ரூபாய் பில்லு வந்திருக்குதுன்னு. என் வீட்டுல இந்த இத்தனை வருஷம், நான் கிட்டத்தட்ட 23 வருஷமா சொந்த வீட்டுல இருக்கேன். முதல் முறையாக 19,500 ரூபாய்க்கு மேல எனக்கு பில்லு வந்திருக்குது. கேட்டா நாங்க சரியாதான் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இதுக்காக கோர்ட்டுக்கு போய் அலையறதுக்கு நம்மளால முடியல. சென்னையில கார்பரேஷன்ல சொத்து வரிய உயர்த்தி இருக்கிறாங்க, எந்த விதமான அணக்கமுமே இல்லாம. மக்கள் எதிர்த்த உடனே இல்ல நாங்க அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டோம், அதிகாரிகள் எங்களை கலந்து ஆலோசிக்காமையே பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ என்னென்னலாம் முந்தைய கவர்மெண்ட் பண்ணுதோ அதே தப்ப நீங்க பண்ணுவீங்கன்னா இந்த மாற்றம் ஏமாற்றமா தான் இருக்கும் அப்படிங்கறதுதான் மக்கள் ரொம்ப சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா டிஎம்கே கவர்மெண்ட்டை புரியறதுக்காவது அவங்களுக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் தேவைப்பட்டது. இது 2 மாசத்திலேயே 100 நாள்லயே தெரிஞ்சிருச்சுன்னு நம்ம பாக்குறோம். இல்ல, நிச்சயமா மக்கள் வந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது இந்த ஒரு விஷயத்துல நீதித்துறையை வந்து பாராட்டணும். அவங்க வந்து கேட்டிருக்கிறாங்க, கோயம்புத்தூர் என்ன பாகிஸ்தான்ல இருக்கா இல்ல ஆப்கானிஸ்தான்ல இருக்கா, நம்ம தேசிய கொடியை எடுத்துட்டு போறதுல என்ன பிரச்சனை, அவங்களுக்கு சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத அளவுக்கு தான் காவல்துறை இருக்கா அப்படின்னு நீதிபதிகள் கேட்டிருக்காங்க. ஏன்னா யூசுவலா பாத்தீங்கன்னா இந்த அரசியல்வாதிகள் மொல்ல மாரித்தனம் பண்றவன் எல்லாம் அவன் மேல ஆக்ஷன் எடுக்கக்கூடாது, அவனுக்கு வந்து முன்ஜாமீன் கொடுக்கணும், அவனை வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாது, அவனை வந்து ரிமாண்ட் பண்ணக்கூடாது, நீங்க வந்து சென்னையில இருந்து தஞ்சாவூருக்கு கோர்ட்டு போயிட்டு ஒரு 10 நிமிஷம் அவரோட பேசிட்டு திருப்பி விட்டுருணும், அவரை ரிமாண்ட் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க.
இந்த ஒரு விஷயத்துல கோர்ட் வந்து ரொம்ப சரியா கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பிரச்சனைகள் வந்து இருக்கு. எல்லாத்துக்குமே கோர்ட்டும் இந்த மாதிரி கேள்விகளை கேட்கும். மக்களும் வந்து நாங்க தேர்ந்தெடுத்த இந்த ஆட்சி வந்து என்ன மாற்றத்தை கொடுக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம தொடர்ந்து சொல்றோம், இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குது. இந்த 100வது நாளை செலிப்ரேட் பண்றதை விட்டுட்டு நல்ல ஆட்சியை கொடுத்து மக்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட விடைபெறுவோம். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். நன்றி.